தென்பெண்ணை ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் கடலூர் பெரிய கங்கணாகுப்பம் பகுதியில் தண்ணீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. படகுகள், டிராக்டர்கள் மூலம் மீட்கப்படும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் அதிக கனமழை பெய்தால் 1,00,000 கன அடி தண்ணீர் சாத்தனூரிலிருந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்டது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட கடலூர் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து தென்பெண்ணை ஆற்றில் கரையோர பகுதியான இரு பக்கங்களும் தண்ணீர் சூழ்ந்துள்ளன. தென்பெண்ணை ஆற்றில் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரின் அளவு இப்போது தற்சமயம் 2.45 லட்சம் கன அடியாக உயர்ந்துள்ளது. காலை வரை 1.7 லட்சம் கன அடி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 2.4 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக கடலூர் புதுச்சேரி சென்னை சாலை துண்டிக்கப்பட்டு பெரிய கங்கணாகுப்பம் என்ற இடத்தில் சாலையில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் பெரிய கங்கணாகுப்பம் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் உடைப்பு காரணமாக தண்ணீர் வேகமாக உட்புகுந்து வருகிறது. இப்பகுதியில் உள்ள மக்கள் படகு மற்றும் பேருந்து மற்றும் டிராக்டர் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். மீட்கப்படும் மக்கள் அரசு பேருந்து மூலம் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. லெஸ்ஸி ராஜா இணைப்பிருங்க. கடலூர் கலெக்டர் அலுவலகம் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு. அதை பற்றின விவரங்களை பதிவு பண்ணுங்க லெஸ்ஸி ராஜா. கடலூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளே தற்போது தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றன. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலையில் இன்று காலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகின்றன. தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வருவதால் இந்த அருகில் உள்ள கரை உடைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலுள்ளே தண்ணீர் சென்று அது சுற்றி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே நீரால் சூழ்ந்தப்பட்டு காணப்படுகின்றன. லெஸ்ஸி ராஜா, இந்த வெள்ளத்தால் சூழப்பட்ட கலெக்டர் அலுவலகம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க லெஸ்ஸி ராஜா. தண்ணீர் வேகமாக புகுந்து வருகிறது. தென்பெண்ணை ஆற்றில் இன்று காலை 1.7 லட்சம் கன அடி நீர் வந்தது. இதன் காரணமாக பல்வேறு கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு கிராமங்களில் தண்ணீர் புகுந்தது. மேலும் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே தென்பெண்ணை ஆற்றின் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் சென்ற நிலையில் பிற்பகலில் 2.4 லட்சம் அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேகமாக தண்ணீர் புகுந்து வருகின்றன. மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இப்போது தண்ணீரின் வேகம் 2.3 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பின்னர் நன்றி லெஸ்ஸி ராஜா, உங்கள் தகவல்களுக்கு.